ஒரு கதையை படிக்கும்போதே தெரிஞ்சிடலாம் அந்த கதையை எழுதினவரோட மனநிலை என்னன்னு தெரியும். அந்த மனசு தான் ராம் சக்ரியை என்கிட்ட கொண்டு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுதானே சொல்ல நினைக்கிறீங்க, வாங்க சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் இந்த பயணம். இப்போ என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல நண்பனாக வந்து நிற்கிறார் இயக்குனர் ராம் சக்ரி. ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்கறது ரொம்ப அரிது. இவங்களெல்லாம் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா நிறைய உண்மையோடையும் நிறைய எளிமையோடையும் நம்மளால் அந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பங்கு இருந்துடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. அப்படி இருக்கிறவங்களால தான் அந்த உலகமே இயங்குதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி, வாழ்க. இந்த படத்தில் என்னோட நடித்த எல்லாருமே, ஏன்னா அவர் வந்து எப்படின்னா, எனக்கு அவருக்கு எப்படி சிங்காச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் எதையுமே யோசிக்கவே மாட்டேன். நான் டக்குன்னு முன்னாடி கால் எடுத்து வச்சிருவேன். ஆனால் அவர் நிறைய யோசிப்பார். எனக்கு அவர் அப்படியே ஆப்போசிட். அவர் இந்த படத்தில் ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவ்வளவு ஆழமாக யோசிச்சு அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் பார்த்து அதில் ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சு ரொம்ப கிளீனாக கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். அதனால தான் அந்த படத்தில் அவ்வளோ பேரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். முதல்வர் சார், நீங்கள் சொன்னது முதல்ல புரிஞ்சது. அப்புறம் எதையோ ஆண்களை தூக்கிட்டு பெண்களை குறைச்சிட்டோம்ன்ற பதட்டத்தில் வேற ஒன்று சொல்லி மொத்தத்தையும் எனக்கு என்ன சொன்னீங்கன்னு கடைசி சரி ஏதோ சொல்லியாச்சு. ஆனால் அவங்க மனசு புரிஞ்சது. வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தம்பி கேமராமேன் ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சாதான் அவங்கள பார்த்து சத்தம் போடுவோம். முதல் நாளோ 2வது நாளோ சத்தம் போட்டேன். நான் மனசு கேட்கல. திரும்ப கேரன் கூப்பிட்டு தோளில் கை போட்டு ரொம்ப நல்லா வர வேண்டியண்டா, என்னமோ ஒன்று நடக்குது, அது சரி பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அதற்கு பிறகு ரொம்ப ரொம்ப சரியா போச்சு. கடைசி நான் படம் பார்த்தோன்னே ரொம்ப வியந்துட்டேன். படம் பார்த்தோன்னே அந்த லென்சிங் சென்ஸ், அது எங்கள் டைரக்டர் அடிக்கடி சொல்லுவார். எந்த இடத்துல எந்த லென்ஸை பயன்படுத்தணுன்றது ஒரு கேமராமேனுக்கு தானே தெரியும், அவன் தான் சரியான கேமராமேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருந்தார். நான் படம் பார்த்த உடனே முதல்ல கூப்பிட்டேன். வாழ்க, இன்னும் பெரிய இடம் இருக்கு உனக்கு சினிமாவில், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சங்கர் சூப்பராக பண்ணார். நான் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் ஸ்கூல் பஸ்ஸுக்காக ஒரு 4-5 பஸ்ஸை வச்சு ஒரு ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் எடுக்க போகிறேன்டா தம்பி, இது எப்படி எனக்கு டிசைன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்காக போய் 4 பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பஸ்ஸுனா இந்த பஸ், குட்டி பஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை வச்சு பண்ணுங்கண்ணே, இப்படி பண்ணுங்கண்ணே சொல்லி எனக்கு கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உழைப்பாளி. இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி மியூசிக் டைரக்டர் சார். உங்களுடைய மனசு ரொம்ப பெரிய மனசு சார். அதான் கேட்டேன் என்னங்க அப்படின்னா, இல்லை என் பேர் போட வேண்டாம், கம்பெனி பேர் போடுவோம், இதில் என் உழைப்பு மட்டும் இல்லையே, இதில் கிட்டத்தட்ட 100கணக்கான பேரோட உழைப்பு இருக்கு, இது எல்லாருக்கும் பொதுவானது, இதில் கிடைக்கிற விஷயத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்ற ஒரு மனசு இருக்குல்ல, அந்த மனசுக்கு வேற ஒரு தளம் கிடைக்கும் சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் சார், உங்களுக்கு நேற்று ஐயா படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருந்தார், யார் எடிட்டர் உங்களை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தார். அப்புறம் மாஸ்டர், நான் என்னமோ பெரிய பிரேக் டான்ஸ் ஆடுற மாதிரி பேசுறீங்க, ஏதோ ஆட்டோன்ற பேரில் என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், அது வந்து சேர்ந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், என்னையும் வந்து ஆட வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர், தேங்க்யூ. காஸ்டியூம்ஸ் மேடம் நல்லா இருந்தது, உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. மயன் சூப்பரா கலக்கிறடா. எங்கள் எல்லாத்தையோட அவங்க தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி, வியூவர்ஸ் ஜாஸ்தி, நாங்களாம் குறைவு, குட்டி புலி அப்படின்னா தேசத்துக்கே தெரியும். இன்னும் நல்லா அவனுடைய எனர்ஜிக்கு என்ன கடல்ல தூக்கி போடவா போடு அப்படின்றான். அப்போ அதுக்கப்புறம் தான் ஏதே எப்படா வந்துடுவேன், நான் வந்துடுவேன், நீங்கள் தான் இருக்கீங்கல்ல, என்னை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு எனர்ஜியா. ஏன்னா நம்ம ஊருக்காரன், அதனால அந்த எனர்ஜி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அற்புதமாக வேலை பார்த்தோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ சரவணன் ரொம்ப நல்லவன், வாழ்த்துக்கள் சரவணா, அழகுடா. ஒரு 2003-2004 நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் தான் ஒரு சரவணா இருக்கான், நிகில் நண்பர், அப்புறம் செந்தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர். கேபி சாரோட பட்டறையில் வேலை பார்த்துட்டு இருக்கோம்.
எல்லாரும் எழுதுவாங்க, வேலை செய்வாங்க. ஆனால் செந்தமிழனோட எழுத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். மைக்ரோ தொடர்கள், மேக்ரோ சிந்தனைகள் நம்ம போயிட்டு இருக்கோம். செந்தமிழன் எழுதுவாரா அப்படின்னு காத்துட்டு இருந்த கதைகள்லாம் நிறைய இருக்கு. எல்லாருக்கும் ஒரு எபிசோடுக்கு 5000 ரூபா சம்பளம் அப்படின்னா அவருக்கு ஒரு எபிசோடுக்கு 8000 ரூபா சம்பளம் தருவோம், 10,000 ரூபா சம்பளம் தருவாங்க. அவனை எழுத சொல்றா அப்படின்பாரு கைலாசம் சார். அவ்வளவு தரமான ஒரு எழுத்தாளர், அவ்வளவு தரமான ஒரு படைப்பாளி. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வர்றாரு, கனி நான் இங்கிருந்து கிளம்புறேன். எங்க போவீங்க? இல்லை போறேன், இங்கிருந்து கிளம்புறேன், எனக்கு இந்த இடம் எனக்கு ஒவ்வொரு என்னால் அந்த இடத்துக்கு பொருந்த முடியல, மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, நெஞ்சு அடைக்குது, டாக்டர்கிட்ட போறோம், உனக்கு ஒண்ணுமே இல்லையன்றாங்க. அப்புறம் ஏன் எனக்கு இந்த இடம் பொருந்தல? ஸோ பொருந்தாத ஒரு இடத்துல பொருந்தாத ஒரு வேலையை பார்த்துட்டு நான் இருக்கேன்னு எனக்கு தோணுது, அதனால கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த நண்பர் கொஞ்ச நாள் நினைச்சிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் மறந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஒரு கோவிட் முடிஞ்ச டைம், கோவிட் முடிஞ்சு படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. கும்பகோணத்துல ஒரு நண்பரை சந்திக்கிறேன். அப்போ சொல்றாரு, கனி இந்த கோவிடுக்கு ஊசி போட்டதுக்கு அப்புறம் எந்த மருந்தும் வேலை செய்ய மாட்டேங்குது, காய்ச்சல் வந்தா காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கு, வயிற்றுல இருந்துகிட்டே இருக்கு, எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, நம்ம உடம்புக்குள்ள இணைத்தி அனுப்பிச்சு விட்டாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தது. அப்ப ஆசான்னு ஒருத்தரை போய் சந்திச்சேன். ஒரு பேரை சொல்லலை, ஆசான்னு சொல்றாங்க. ஆசானை சந்திச்சேன், இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, எந்த மருத்துவமுமே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அவர் என்கிட்ட கேட்டாரு, கடைசியா எப்போ செருப்பு இல்லாம நடந்தீங்கன்னு கேட்டாரு. நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. நடங்க, மழை பெய்ஞ்சா நனைங்க, வெயில் அடிச்சா காய்ங்க, செருப்பு இல்லாம நடங்க, பசிச்சா சாப்பிடுங்க, இதுதான் வைத்தியமா? ஆமா இதுதான் வைத்தியம், போங்கன்ட்டாரு. இந்த பிரபஞ்சத்தோடு நீ தொடர்பில் இரு, பிரபஞ்சம் உன்னை காக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஒரு 6 மாசம் ஆச்சு. நான் அதை தொடர்ந்து செய்கிறேன். ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா என் உடம்புல இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. அதுல இருந்து நான் அவரை அடிக்கடி பார்க்க ஆரம்பிக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறேன். அவரோடு இருந்தாலே எனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் உடனே அவரை பார்க்கணும், ஏன்னா நாளைக்கு எனக்கு படப்பிடிப்பு முடியுது, நான் இருந்து கிளம்பி போகும்போது எப்படியும் தஞ்சாவூர் வழியாக தானே போகணும், நான் அவரை பார்க்கணும். நீ கேளுங்க, அவர் எங்கிட்ட சொன்னது நைட்டு ஒரு 9:45 10 மணி. நீ கேளுங்க, நான் நாளைக்கு கிளம்பி போகும்போது பார்த்துட்டு. இல்லை இப்பெல்லாம் ஃபோன் பண்ண முடியாது, அவரோட நான் நேரடியாக தான் தொடர்பு கொள்ள முடியாது, அங்கே யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் பேசணும், நான் காலையில் பேசிட்டு சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு அவர் எனக்கு அடிக்கிறாரு, அவர் உங்கள் ஃப்ரெண்டாம்பா அப்படின்னாரு. ஏன் ஃப்ரெண்டா, என்ன சொல்றீங்க? இல்லை உங்களை வரும்போது வந்து பார்த்துட்டு போக சொன்னாரு, அப்பவும் பேர சொல்ல. எனக்கு யாரு நம்ம நண்பர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனா என் நண்பனை பார்க்குறேன். 18 வருஷம் கழிச்சு முதல் வார்த்தை, என்னை பார்க்க வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு அவனுக்கு. போகும்போது ஃபுல்லா பொட்டக்காடா இருக்கு, கருவேல முள்ளுமா பொட்டக்காடுமா இருக்கு. ஆனால் ஒரு 7-8 ஏக்கர் மட்டும் ஒரு வனமா இருக்கு. அங்க எல்லா பறவைகளும் இருக்கு, எல்லா விலங்குகளும் இருக்கு, ஆடு மாடு இருக்கு, கோழி இருக்கு, அற்புதமான மனுஷங்க இருக்காங்க. என் நண்பன் அப்படியே கட்டி தழுவிட்டு நின்று, என்ன அது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் எனக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. கிட்டத்தட்ட ஒரு 62 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி அந்த ஊர் திரும்பங்கள் அப்படின்ற ஒரு விஷயம், உனக்கு ஒவ்வாத இடத்துல நீ இருக்காத, உனக்கு ஒரு இடம் பொருந்தும், நீ அந்த இடத்துல இருந்தா சந்தோஷமா இருப்ப, உன் மனசு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், நீ கடன் இல்லாம இருப்ப, பிரச்சனைகள் இல்லாம இருப்ப, அந்த இடத்த தேடி போயிரு. பல பேர் நம்ம பார்த்துருக்கோம் தெரியுமா, ஒரு 2 வருஷம் நான் அந்த கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்ப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதே தான் சொல்லுவான், 20 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதே தான் சொல்லுவான். ஏன்னா அவனால போகவே முடியாது, எல்லாத்தையும் அப்படியே வெட்டிட்டு கிளம்புனார். அப்போ உட்காந்து பேசுறோம், அவ்வளவு விஷயங்கள் பேசுறோம். அவர் ஒன்றும் இப்படி உட்கார்ந்துருக்காருன்றதுனால எதுவும் இல்லாதவர் நினைச்சிடாதீங்க.
அவர் மிகப்பெரிய செல்வந்தர். ஏன்னா அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா விட்டுட்டு போ அப்படின்னா போய் சும்மா உட்காந்துருக்க சொல்றானோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பிடிச்ச வேலையை செய்யும் போது பல விஷயங்கள் நம்மளை தேடி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஆடு மாடுகள், சொந்தங்கள், ஆயிரக்கணக்கான சொந்தங்கள். அவர் சொன்னதை கேட்டு அவரை மாதிரியே இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேர் மிகப்பெரிய வேலைகள் இருந்தவங்களாம் நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். பிடிச்ச மாதிரி இருப்போம், சந்தோஷமா இருப்போம், வாழ்ற வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்வோம்னு சொல்லி திரும்பி வந்தவங்க தமிழ்நாடு பூரா அங்கங்க இருக்காங்க, தேசம் முழுவதும் இருக்காங்க. அவர்கள் எல்லோரும் செல்வந்தர்களாத்தான் இருக்காங்க. காலையில் ஜிம்முக்கு போயிருந்தேன். ஒருத்தர் சொன்னாரு, சார் நம்ம பிரைம் மினிஸ்டர் அடுத்த லாக்டவுனுக்கு ரெடி ஆகிக்குங்கன்னு சொன்னாரு, கவனிச்சிங்களா அப்படின்னாரு. ஆமா சொல்லுவாரு, என்ன செய்ய தயாராகுது சார். என்ன சார் செய்யறது? எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்க கிட்ட நல்ல குடிநீர் இருக்கு, நல்ல காற்று இருக்கு, நல்ல உணவு இருக்கு. ஏன்னா நாங்க எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்தை எதிர்நோக்காம தற்சார்பு வாழ்க்கைக்கு வந்தவர்கள். இந்த ஊர் திரும்பினவங்க எல்லாருமே தேசம் முழுவதும் இருக்காங்க. அதனாலதான் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களோடு நமக்கு இவங்களாலதான் நம்ம லைஃப், இவங்களை வச்சுதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிலையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து நம்ம தற்சார்புக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் இந்த உலகின் ஆகச் சிறந்த செல்வந்தன், நம்ம இந்த உலகின் மிக சந்தோஷமானவன். இதை நிரூபிப்பதுதான் இதை சொல்ல வந்ததுதான் இந்த படைப்பு. இந்த படம் ஷூட்டிங்ல இருக்கும்போது, துபாயில இருக்கும்போது ரொம்ப எமோஷனலா ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது நான் எங்க இயக்குனர்கிட்ட இதுதானே சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ஐயா பேசுன ஒரு ஆடியோ போட்டேன். அவர் அப்படியே எந்திரிச்சு, எனக்கு ஊருக்கு போனோன்னு நான் அவரை பார்க்கணும் அப்படின்னாரு. பிடிச்சி வாங்க கூட்டிட்டு போனேன். அதாவது காரைக்கால் அம்மையார் எழுதிய பாடல்கள், இறைவனை நோக்கி காரைக்கால் அம்மையார் எழுதிய பாடல்களை இப்போ நம்ம இஷ்டத்துக்கு டியூன் போட்டுக்கிறோம்ல, அது இல்லை. அவர்கள் என்ன மாத்திரையில் அதை டியூனா போட்டு இறைவனோடு தொடர்பு கொண்டார்கள் அப்படின்ற அந்த மாத்திரை அளவை வைத்து அப்படியே அந்த பாடல்களை இப்ப பாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்க போனோம். அப்போ இயக்குனர் என்கிட்ட சொல்றாரு, எங்கேயோ ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி. ஏன்னா முழுக்க முழுக்க இரவு அந்த நிகழ்வு மட்டும் நடக்குது. 2 பேரும் அப்படியே ஒரு வேற ஒரு உலகத்துல அப்படியே மிதந்தோம். பேசினா பேசிட்டே போலாம். என் நண்பனை இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப கண்டுபிடிச்சது, சந்திச்சது, இது கூட இறை அருள் தான் நான் நினைக்கிறேன். வந்தவொடனே சரவணனை பார்த்து கட்டி பிடிச்சி அவங்க மகிழ்ந்துக்கிட்டது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஊர் திரும்பி வந்துருங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னா எல்லாத்தையும் உதவி விட்டு ஓடுறது கிடையாது. நம்ம இப்ப இருக்கிறத விட இன்னும் செல்வ செழிப்படாத பணக்காரன் வேலை, செல்வந்தன் வேலை. பணக்காரன் பிரச்சனையோடய இருப்பான், செல்வந்தன் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பான். உங்களை எல்லாரும் செல்வந்தன் ஆக்குறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. இந்த படைப்புல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இந்த நிகழ்வுக்கு வந்து எப்பவுமே டைரக்டர் சொன்னாரு, சார் நம்ம நான் வழக்கமா என்ன செய்வேன், வாங்க இவங்களை கூப்பிடுவோம் சார், நம்ம வந்து செந்தமிழன் சார் கூப்பிடுவோம், அவர் வந்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய வேலைகள் இப்போ ஏதோ நடந்திருக்கு. நான் பேசும்போது இல்லை எனக்கு வர இயலாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராம் பேசினோடனே மனசு மாறி இருக்குது. அந்த வேலை பழுவெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய மனசு தான் அது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்று நீங்க படம் பார்த்துட்டு அந்த படத்துல இருக்க அவ்வளவு விஷயங்கள் பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுக்குள்ள இருந்த அந்த இயக்குனரும் அந்த தொழில்நுட்ப கலைஞன் திரும்ப வந்தான், எனக்கு எவ்வளவு சந்தோஷம். கார்மேனி செல்வம் திரைப்படம் பாருங்க. இந்த மாதிரி படைப்புகள் ரொம்ப அரிதாதான் வரும். இது வெறும் திரைப்படம் இல்லை, நாங்கள் இல்லாம போலாம், ஆனா அந்த படைப்பு இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும் உங்களோட. நிறைய சுமையை தூக்காதீங்க. இஎம்ஐன்ற பேர்ல நிறைய சுமையை தூக்கணும்னா நம்ம நடக்க கூட முடியாது. அந்த சுமையை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி விட்டுட்டு கைவீசி நடங்க, மகிழ்ச்சியா இருங்க, வாழ்வோம், வெல்வோம். அனைவரும் பார்த்தோம். அந்த படத்தின் கருவிலிருந்து சில கருத்துக்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த திரைப்படம் இன்று உலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சூழலை சில மாதங்களுக்கு முன்பே பதிவு செய்திருக்கிறது. வளைகுடா நாடுகளில் பணியாற்றுபவர்களுடைய மன நெருக்கடி இன்று ஒரு போரினால் உருவாகியிருக்கிறது. ஆனால் இந்த திரைப்படம் அதே மன நெருக்கடியை பதிவு செய்கிறது. அது ஆயுத போரினால்
விளைவது அல்ல, சமூக உளவியல் போரினால் எழுவது. இந்த படம் ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புகிறது. தமிழகத்திலிருந்து எதற்காக வளைகுடா நாடுகளுக்கோ அல்லது அது போன்ற நாடுகளுக்கோ வேலைக்கு செல்கிறார்கள்? அப்படி செல்வதற்குரிய நியாயமான காரணங்கள் இருக்கின்றனவா என்ற கேள்வியை இந்த திரைப்படம் மிகவும் அழகாக, உணர்ச்சி அளவில் நேர்மையாக எழுப்புகிறது. நேர்மையான அல்லது நியாயமான காரணங்களின் அடிப்படையில் அந்நாடுகளுக்கு பணிக்கு செல்பவர்கள் ஏறத்தாழ இல்லை அல்லது மிக குறைவு என்பதுதான் இந்த படம் ஒரு கதையின் ஊடாக பதிவு செய்திருக்கக்கூடிய கருத்து. இது நான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் செம்மை ஆசான் பள்ளி என்ற எங்களுடைய அமைப்பு ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக முன்வைக்கும் கொள்கை. நாங்கள் அனைவரும் ஊர் திரும்புங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அவரவரும் அவரவருடைய கிராமத்திற்கு செல்வது அல்ல, ஒவ்வொரு மனிதரும் இது என் ஊர் என்ற உரிமையுடனும் மனம் மற்றும் உடல் நலனுடனும் எங்காவது வாழ இயன்றால் அது அவருடைய ஊர். அது எந்த ஊராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏனென்றால் தமிழர்கள் ஏறத்தாழ 7000 ஆண்டுகளுக்கு முன்பே கடலோடிகள் தான். நாம் எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறோம், திரும்பி இருக்கிறோம், சில வேளை அங்கு தங்கி இருக்கிறோம். நமக்கு இந்த பயணங்களோ அல்லது நாடுகளுக்கு இடையே பரவி வாழ்வதோ புதிதல்ல, அது குற்றமும் அல்ல. கேள்வி என்னவென்றால், நீ எங்கு இருந்தாலும் உடல் நலம் மனநலம் குன்றாமல் இருக்கிறாயா? ஆம் என்றால் அது உன் ஊர், இல்லை என்றால் அது உன் ஊர் அல்ல. இந்த சென்னை மாநகரில் இருப்பவர்களுக்கு இந்த கேள்வி உரியது. அவரவரும் அவரவருடைய மனதில் இதற்கு விடை கூறிக்கொள்ளலாம். வெளியே என்ன பேசினாலும் உள்ளே ஒருவன் இருக்கிறான், அவன் உண்மையை உணர்த்துகிறான் அல்லது அவன் நம்மிடம் உண்மையை எதிர்பார்க்கிறான். எவ்வாறாயினும் உள்ளே இருப்பவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கும் உறவு உண்மை மட்டும்தான். நான் உடல் அளவிலும் மனநிலையிலும் நலமாக இருக்கிறேன் என்று உங்களால் உண்மையாக உள்ளே உறையும் இறைவனிடம் உரைக்க முடிந்தால் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிறீர்கள். இல்லை என்றால் நீங்கள் பிறந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஊரில் இல்லை. இதுதான் ஊர் என்ற சொல்லின் வழியாக நான் முன்வைத்து கடைபிடித்துக் கொண்டிருக்கும் கொள்கை. இந்த கருத்தின் சில சாயல்களை நான் இந்த திரைப்படத்தில் கண்டேன். உண்மையில் ராம் சக்ரி எனும் இந்த இளைஞர் என்னுடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு இந்த திரைப்படத்தை இயக்கவில்லை. அவர் திரைப்படத்தை ஏறத்தாழ முடிக்கும் தருவாயில் என்னுடைய உரையை கேட்டு என்னோட நண்பர் கனி வழியாக தொடர்பு கொண்டார். இதுவே இறைவனுடைய ஒரு அரவணைப்பு தான் என்பதனை நான் இந்த மேடையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது, உள்நோக்கம் இல்லாமல் அன்பு வழிபட்டு ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது என்றால் அந்த கருத்தினை வெல்லச் செய்வதற்குரிய யாவற்றையும் இறைவன் அருளி நிகழ்த்துவான். மாறாக உள்நோக்கம் கொண்ட தன்னலம் கொண்ட கருத்துக்களை அவரவரும் முயற்சித்து தான் நிறைவேற்ற வேண்டும். இன்று இந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறது. இது வெளிவரும் பொழுது உள்ள சூழலை நோக்குங்கள். வளைகுடா நாடுகளில் இருந்து கிளம்பி வர வாய்ப்பற்று நம்முடைய உறவினர்கள் அங்கே இருக்கிறார்கள். இங்கிருப்பவர்கள் அங்கு செல்வதற்கு நினைத்தாலும் அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டு இங்கிருக்கிறார்கள் என்றால் இதற்கு என்ன பொருள்? ஒரு சூழல் தனக்கு வேண்டுமென்றால் உங்களை அழைக்கிறது, வேண்டாம் என்றால் தூக்கி வீசுகிறது. இது எப்படி உங்களுடைய வாழ்க்கையை உறுதி செய்யும் சூழலாக இருக்கும்? அல்லது இது எப்படி உங்களை அன்போடு அரவணைக்கும்? இன்று இந்த நிலை, நாளை இதனை விட கடுமையான சூழல்கள் தான் வர இருக்கின்றன. மிக மிக கூடுதலாக
2030க்குள் இந்த புவிச்சூழலும் மனித சமூகமும் தலைகீழான நிகழ்வுகளை எதிர்கொள்ளப் போகின்றன. இன்று நாம் ஒரு போர் சூழலில் தான் இருக்கிறோம். உங்கள் வீட்டில் அடுப்பெரிய வேண்டுமா இல்லையா என்பதை எங்கோ இருக்கும் ஒரு நாடு தீர்மானித்து விட்டது. இதுவே போர்தான். இது ஏன் நிகழ்கிறது என்ற கேள்வி இல்லாமல் இதிலிருந்து எப்படி தப்புவது என்று மட்டும் நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால், இதனை விட கடுமையான நிகழ்வுகள் நிகழும் பொழுது உங்களால் தப்ப இயலாது. இது யாவர் மீதும் இருக்கும் அக்கறையின் வெளிப்பாடே அன்றி யாரையும் அச்சுறுத்துவதல்ல. பொதுவாக நான் என்னுடைய மாணவர்களிடம் கூறுவதும் கடைபிடிப்பதும் ஒன்று உண்டு. யாரையும் அச்சுறுத்தக்கூடாது, தீமை நிகழ்ந்துவிடும் என்று சொல்லக்கூடாது. ஆனால் தீமை நிகழ்ந்தால் எப்படி அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற கல்வி மிக மிக இன்றியமையாதது. நீ கெட்டு போவாய் என்று கூறுவதல்ல நோக்கம். கெடுக்கும் சூழல் வந்தால் எப்படி மீண்டு வர வேண்டும் என்று உணர்த்துவதும் அறிவுறுத்துவதும் தாய்மை. அந்த தாய்மை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அது இந்த திரைப்படத்தின் வழியாக ஒரு கதையாக வெளிப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஊர் திரும்புதல் என்பது பொருளாதார வாய்ப்புகளை தூக்கி வீசிவிட்டு வெறும் கையோடு நிற்பது அல்ல. நீங்கள் உங்களுக்கு உரிய உடல் மற்றும் மனநலுடன் வாழ்வதற்கு எந்த சூழல் உகந்ததோ அதனை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று நோய் பெருக்கம், மனநோய் பெருக்கம் ஆகியன நீக்கமர நிறைந்துவிட்டன. நீங்கள் வெற்றிகளை பற்றி நிறைய உரையாடுகிறீர்கள். நான் எதனை வெற்றி என்று உங்கள் வாழ்க்கையில் காண்பது? உங்கள் அனைவரையும் எனக்கு தெரியாது, தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த கூட்டம் வெற்றிகரமாக வாழ்கிறது என்று நான் எதனை வைத்து நம்புவது அல்லது புரிந்து கொள்வது? இது 30 அடுக்கு மாடி கட்டிவிட்டது என்பதனாலா, அல்லது குறிப்பிட்ட வாகனத்தில் வருகிறது என்பதனாலா, அல்லது இவர்களுடைய ஆடைகளும் அணிகலன்களும் விலை உயர்ந்தன என்பதனாலா? இவையெல்லாம் வெற்றியா? எந்த முகம் நோயற்று இருக்கிறதோ அது வெற்றிகரமான முகம். எது உடல் நலனில் குன்றாத உடலாக நலனில் குன்றாத உடலாக இருக்கிறதோ அது வெற்றிகரமான உடல். எவருக்கு உறக்கம் பற்றிய கவலையே இல்லையோ அவர் வெற்றிகரமான மனிதர். அப்படி மனிதர்கள் இருக்கையில் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த மாநகரமும் நம்முடைய மக்களை பணியாளர்களாக அமர்த்தியிருக்கும் பல்வேறு உலகின் நாடுகளின் மாநகரங்களும் வெற்றிகரமான மனிதர்களை வளர்த்தெடுக்கின்றன. அந்த வெற்றிகள் யாவும் கருவிகள் வாங்குவதிலும் பொருள் சேர்ப்பதிலும் இருக்கின்றனவே அன்றி உடல் மற்றும் மனநலம் சார்ந்தவையாக இல்லை. மாறாக உடல் நலமும் மனநலமும் முதலீடாக வைக்கப்பட்டு வீடுகள் வாங்கப்படுகின்றன, வாகனங்கள் வாங்கப்படுகின்றன. இங்கு உடலே முதலீடு என்று ஆகிவிட்டது. உடல் பண்டமாகிவிட்டது. இந்த உடல் எனும் பண்டத்தை இரவு பொழுது உறங்காமல் இருந்து தேய்த்து சிதைத்து ஒரு பொருள் வாங்கப்படுகிறது, ஒரு அணிகலன் வாங்கப்படுகிறது, ஒரு பெருமை தேடிக்கொள்ளப்படுகிறது. இது எங்கே போய் முடியும்? நீங்கள் எப்படி பிணிகளிலிருந்து விடுபடுவீர்கள்? நீங்கள் எப்படி மனநலனில் மேம்படுவீர்கள் என்பதுதான் எனக்கு இருக்கும் அக்கறை. இதனை நாங்கள் எங்களுடைய ஆசான் பள்ளியின் வழியாக ஒரு கருத்தாக முன்னெடுத்து செல்கிறோம். பலர் என்னுடைய இந்த கொள்கைகளின் வழியாக ஊர் திரும்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அது தீர்வு. இது ஒரு திரைப்படம் எல்லாவற்றையும் பேசிவிடாது. அப்படி பேசினால் அது ஒரு திரைப்படம் என்ற வடிவத்தில் இருக்காது. இந்த திரைப்படம் ஊர் திரும்புதல் என்ற கருத்தை உணர்ச்சி அளவிலும் நேர்மையாகவும் பதிவு செய்திருக்கிறது. இதில் வரும் குடும்பம், அந்த செல்வம் என்ற பாத்திரத்தில் நடித்த
நண்பர் கனி உடைய குடும்பம் ஒரு குடும்பம் அல்ல, அதுதான் குடும்பம். அதுதான் தமிழகத்தின் பெரும்பான்மை குடும்பம். ஒரு குடும்பத்தின் உணர்ச்சி போராட்டங்கள் 10 இருந்தால் ஏறத்தாழ அதில் 7 இந்த படத்தில் கதையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இரவு கண் விழிப்பதற்கும் பொருள் ஈட்டுவதற்கும் உள்ள தொடர்பை இந்த படம் மிக அற்புதமாக காட்சிப்படுத்துகிறது. இரவு கண் விழிப்பது ஒரு பாவம். பசிக்கும் போது உண்ணாதிருப்பது இறைவனுக்கு செய்யும் துரோகம். ஏனென்றால் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்பது நமக்கு மந்திரம். அதுவே உண்மை. இந்த உடலை அம்மையும் அப்பனும் நமக்கு தங்கள் கோயிலாக வடிவமைத்து அருளியிருக்கிறார்கள். இதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், விருப்பமானவற்றில் ஈடுபட வேண்டும், களிப்புடன் இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி, களிப்பு ஆகியவை யாவும் இந்த கோயிலை அதன் ஒழுங்குடன் பாதுகாப்பவையாக இருக்க வேண்டும். இந்த கோயில் சிதையும்படி எதையும் செய்யக்கூடாது. இதுதான் நமக்கு நம்முடைய இறையியலாளர்கள் அருளி செய்த மந்திரம். ஆனால் இங்கு என்ன நிகழ்கிறது? இந்த உடல் ஒரு கோயிலாக இல்லை, இது ஒரு வணிக கட்டிடமாக வாடகைக்கு விடப்படும் ஒரு கட்டிடம் போல் நடத்தப்படுகிறது. ஒவ்வொருவரும் உடல் நலனை சிதைத்துக் கொண்டுதான் பொருள் ஈட்டுகிறார்கள். ஒரு ஓட்டுநரோ அல்லது உயர் அலுவலரோ, ஒரு நடிகரோ, இயக்குனரோ, எவராக இருந்தாலும் உடல் நலனை சிதைக்காமல் பொருள் ஈட்டுவதில்லை. பசிக்கும் போது உண்ண வேண்டும், இரவு பொழுது இளைப்பாற வேண்டும், இவ்வளவுதான். ஆனால் இவ்வளவு எளிமையான இந்த 2 நடைமுறைகள் கூட கடைபிடிக்கப்படுவதில்லை எனும்போது என்ன நிகழும்? போர்க்காலம் அல்லது இயற்கை பேரிடர் சூழல் ஆகியவற்றில் நீங்கள் கைவிடப்படுகிறீர்கள். ஏற்கனவே கைவிடப்பட்டீர்கள். இன்று மிக தெளிவாக அரசுகளால், நிறுவனங்களால் கைவிடப்படுகிறீர்கள். உங்களுக்கு தகவல் தான் சொல்லப்படுகிறது, இனி தகவல் தான் சொல்லப்படும். உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டில் இருந்து பணி செய்யுங்கள். உங்களுடைய பொருள் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று அரசுகள் உங்களுக்கு தகவல் சொல்லும். நீங்கள் மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். அரசுகளும் நிறுவனங்களும் உங்களை கைவிடுகின்றன. அதனையாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அரசாலும் இனி வரும் சூழல்களில் எல்லோரையும் காப்பாற்றவும் இயலாது. மனித சமூகம் அந்த நிலைக்கு சென்று விட்டது. இப்பொழுது ஒவ்வொரு மனிதரும் தத்தம் உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்துவதற்கு முதலில் செய்ய வேண்டியது, இந்த உடல் என் கோயில், இந்த உடல் என் இறைவன் எனக்கு அருளியது என்ற உண்மையை துளி அளவாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் இவ்வுடலை சிதைக்கும் வண்ணம் நீங்கள் இரவு கண் விழித்து பணியாற்ற மாட்டீர்கள். பசிக்கும் பொழுது முறையான உணவு உண்ணாமல் தவிர்க்க மாட்டீர்கள். இந்த 2 இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஊர் திரும்பும் பயணத்தின் தொடக்கம். மீண்டும் கூறுகிறேன், பசிக்கும் பொழுது முறையான உடலை சிதைக்காத உணவு பழக்கம் வேண்டும். இரவு பொழுது இளைப்பாற வேண்டும். இந்த 2ஐ ஒருவேளை நீங்கள் கடைபிடித்தாலே உங்கள் வாழ்க்கை மேம்படும். ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்தின் பொருளாதார நிலைமையே ஆட்டம் கண்டு போகும். நான் இரவு இனி இளைப்பாற போகிறேன் என்று சொன்னாலே நாட்டின் பொருளாதாரமே சரிந்து போகும். அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஒரு பண்டமாக மாற்றப்பட்டு இங்கு கட்டமைப்புகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. நீங்கள் ஒவ்வொருவராக இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு உங்கள் உடலை பண்டம் என்று நோக்காமல் இறைவன் உறையும் கோயில் என்று விளங்கிக் கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த கருத்துகள் ஒரு துளி ஈரத்தை விதைக்கட்டும் என்று கூறி, இந்த திரைப்பட கலைஞர்கள் யாவருக்கும் மற்றும் இந்த உரையை செவிமடுக்கும் யாவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைக என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.